நாம் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம். அன்பு கூற மறந்துடக்கூடாது. ஆமென். மற்றவர்களை நேசிக்கிற அன்பு கூறவர்களாய் மாறுங்கள். அப்படிப்பட்ட நாளை மாறட்டும். உங்கள் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அமெரிக்காவின் 25வது ஜனாதிபதி அதிபராக இருந்த வில்லியம்ஸ் மாக்கன்சி அவர் ஒரு முறை தன் கட்சிக்கு பணியாற்றி கொண்டிருந்த போது அவரும் நண்பரும் ஒரு ட்ராம் வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. ட்ராம்னா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவிலும் இருக்குது. நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். எங்கன்னா கல்கத்தாவில் சின்ன தண்டாவளம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பஸ் ரூட்டில் இருக்கும். 1-2 பெட்டி, ரயில் பெட்டி மாதிரி இருக்கும். ஆனால் பஸ்ஸுன்னு சொல்ல முடியாது, ட்ரெயின்னு சொல்ல முடியாது. நான் அதில் ஏறி இறங்கினேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ராம் அது அன்னைக்கு நம்ம பிரிட்டிஷ்காரங்க ஆண்டதுனால அதை அப்படியே வச்சு இன்றைக்கும் கல்கத்தாவில் அது பயன்படுறாங்க. பஸ்லாம் வரும்போது அது ஒதுங்கிடும், இது போதுமோ அது நிற்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அது. அதில் அந்த வில்லியம் மார்கன்சி பயணமாகிறார். அப்போ ஒரு காய்ச்சலோடு பலகீனத்தோடு ஒரு பெண்மணி ஏறுகிறாள். அவளுக்கு இடம் இல்லை, கம்பி பிடித்து கொண்டு இருக்கிறாள். இவர் இந்த வில்லியம் மார்கன்சியுடைய நண்பர் தூங்குறது மாதிரி நடிச்சுக்கிட்டார். நம்மில் பலர் அப்படி தானே செய்வோம்ல. சில கற்பிணி ஏறும்போது பஸ்ஸில், சில வயோதிபர் ஏறும்போது எழும்பி இடம் கொடுங்க, கிறிஸ்துவின் நண்பை வெளிப்படுத்துங்க. ஒரு சின்ன உதவி கூட உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். நான் என் லைஃப்லாம் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆமென். அல்லேலூயா. யாருக்கோ இடம் கொடுத்துட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண பல மணி நேரம் நின்றுருக்கேன். முதுகு வலிக்கின்றிருக்கேன், முடியாமல் அந்த தரையிலே உட்காந்து பழகிருக்கேன். கத்த நல்லவர். அது ஒன்றும் கெட்டு போகல. காலங்கள் வந்தது. அவர் கட்சி பொறுப்பில் இருந்து உயர்த்தப்பட்டு, ஆமென், இந்த வில்லியம் மார்கன்சி ஜனாதிபதியாக மாறிட்டார். 25வது அமெரிக்க தலைவர். அப்போ நெருங்கிய நண்பர்களுக்கெல்லாம் அதிபர் பதவியை கொடுத்தார். எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இவர் இவருடைய நண்பருக்கு முக்கியமான பதவி கொடுப்பார்னு. இவர் நினைச்சார், எனக்கு மார்கன்சி ரொம்ப நெருங்கிய நண்பர், எனக்கு தருவார்னு. அவருக்கு மட்டும் கிடைக்கல. இவர் உடஞ்சே போயிட்டார். சம்பந்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்தாரு, எனக்கு தரலன்னு நேரடியாக போய் கேட்டார். நம்ம 2 பேரும் எவ்வளோ டியர் மோஸ்ட், நானும் உன் கட்சியில் தான் பயணிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பதவி தந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், நம்ம 2 பேரும் ஒரு நாள் நம்ம ட்ராவல் பண்ணோம். ஒரு சுகவீனமான பெண்மணிக்கு எழும்பி இடம் கொடுக்கறதுக்கு உன் இருதயத்தில் இடம் இல்லை என்றால், இந்த நாட்டில் முக்கியமான பொறுப்பு வைத்தால் எந்த மனிதனுக்கும் உன் இருதயத்தில் இடம் கிடைக்காது, என்னை மன்னித்து விடுன்னு சொன்னார். பாருங்க, ஒரு சின்ன தவறு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழக்க வைத்து விட்டது. ஆமென். எப்போது அன்பு கூறுங்கள். ஆமென். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும். அல்லேலூயா. இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்விதமாய் அவர் அன்பு கூர்ந்தார் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அவர் அன்பு கூறாவிட்டால் நம்முடைய வியாதி குணமாய் இருக்காது, நம்முடைய பாவத்தில் மீட்பு கிடைத்திருக்காது. அந்த அன்பு தான் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறிற்று. வாசிக்கலாமா கிறிஸ்துவை பற்றிய வார்த்தையை? 1 யோவான் 3:16. ஆமென். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தது, தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஏன்னு தெரியுமா? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்மையில் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். அல்லேலூயா. நாம் பரிசுத்தமாக இருக்கும் போதல்ல, நம் நல்லவர்களாக இருக்கும் போதல்ல, நம் யோகியர்களாக இருக்கும் போதல்ல, பாவிகளாக இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்மையில் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். அன்பை வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மற்றவர்களை நேசிக்க அன்பு கூற கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.